உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஆயத்தம். எதான் இயேசு சொன்னாரு, முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், ஆனா காலம் மட்டும் கழுவிக்கிறாரு. என்ன அர்த்தம்? நீ எப்பவுமே சுத்தமானவன் தான், உன் மைண்டை மட்டும் ரெனியூ பண்ணிக்கணும் அர்த்தம். கையை தட்டு. நீங்கள் உணர்வுகளுக்கு பின்பாய் போனால் வழுவி போவீர்கள். சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் உங்கள் வலுவுகிற உணர்வும் அந்த சத்தியத்தோடு சேர்ந்து சத்தியத்தோடைய ஃபீலை உங்களுக்கு கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? ஃபீலிங்க்கு முன்னாடி போகாதீங்க, சத்தியத்துக்கு முன்னாடி போங்க. சத்தியம் என்ன நம்ம செய்யும்? உங்கள் ஃபீலிங்கே மாற்றிடும். ஏற்கனவே சொன்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கூட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர் அருகே இது ஆல்டர் கால் கொடுத்தப்ப நிறைய பேர் கையை தூக்கினாங்க. அப்புறம் சின்ன பையனும் கூட, ஆண்டவர் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, நான் சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு கையை தூக்கியிருக்கிறான். உடனே வந்தவொடனே அவர் முன்னாடி வந்தவங்களாம் பார்த்து பைபிளை திறந்து ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்தால் அவனுடைய வாட்டிச்சார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற வசனத்தை எடுத்து அவர்களுக்கு பேசினாராம். பேசி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். ஸோ அந்த ரத்தம் அவங்க பாவங்களை எல்லாம் கழுவிருக்கு, சுத்திகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே உனக்குள்ளே அதை கேட்ட உடனே, அந்த வார்த்தை உள்ளே போனவுடனே, அந்த நிலைப்பாடை கேட்டவுடனே உனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வந்துருச்சு. ஒரே சந்தோஷம். ஆண்டவரே என் பாவத்தை சொன்ன நீதிமான் நீதிமான் நீதிமான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கிறான். வீட்டுக்கு போயிருக்கிறான். கேம்ப் அட்டன் பண்ண எல்லாரும் கூட இதை கேளுங்க, மற்றவங்களும் கேளுங்க. வீட்டுக்கு போயிருக்கிறான். போயிட்டு அந்த வசனத்தோடு அப்படியே சந்தோஷமாக இருந்திருக்கிறான். ஒரு நாள் அடுத்த நாள் நீதிமான்ற சந்தோஷம் இருந்திருக்கா. அடுத்த நாள் 2-3 நாள் கழித்து மெதுவாக மனசுக்குள்ளே நம்ம ஒரு பாவி அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படியே மெதுவாக உள்ள என்ட்ராகுது. அது எப்படி அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அப்போ நல்லா கவனிங்க. நைட்டு தூங்கும்போது ஆண்டவரே நல்லதானா, நான் என்னுடைய உணர்ச்சியெல்லாம் மாறிடுச்சு, இப்போ எனக்கு நீதிமான் மாதிரி தெரியல, தேசியன் பாவத்தை ஒரு தடவை கழுவுங்க, என்னை மன்னிங்க, நான் பாவியானது போல் ஒரு உணர்வு அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொன்னாராம், உணர்ச்சி மாறிடுச்சு, அந்த 1 யோவான் 1:7 மாறி இருக்கா, போய் பாரு அப்படின்னாராம். உடனே வேகமாக லைட்டை போட்டு நைட்டு அந்த வசனம் தேடி பார்த்தானா மாறாமல் இருக்குன்னாரான். இவன் சொன்னானா மாறாமல் இருக்கேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னாரா, நான் மாறாதவர். உன் உணர்ச்சி மாறலாம், ஆனால் என் வார்த்தை மாறாது. தேவனுடைய வார்த்தை மாறாதது என்று அவன் நினைத்த மாத்திரத்தில் அவன் உணர்ச்சி மறுபடியும் அந்த வசனத்துக்கு வந்துச்சு. கை தரும்போது அவருக்கு ஆமென் 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 ஆமென். இதுதான் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் மனதின் அறையில், அப்படிதான் சொல்லணும் அந்த வசனத்தை, மனதின் அறையில் கட்டினவர்களாக இருங்கள். இதுதான் மைண்டு. இது கட்டப்பட்டிருந்தா அடுத்துதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சி, ரெடினஸ். இதான் கேம்பில் எடுத்தேன். ரெடினஸ்னால் எப்போவுமே ரெடியாக இருக்கிறது. எப்போவுமே உங்கள் மைண்டு காஸ்பல் ஆஃப் பீஸ் அந்த சுவிசேஷத்தினால உங்கள் மனது எப்போவுமே ஆயத்தமாக இருக்கும். அதான் ஆயத்தம். எதான் இயேசு சொன்னார், முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் காலம் மட்டும் கழுவிக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எப்போவுமே சுத்தமானவன் தான், உன் மைண்டை மட்டும் ரெனியூ பண்ணிக்கணும் அர்த்தம். கையை தட்டு. Readiness in mind. What is prayer? Cleansifying your mind only, not your life. காலம் மட்டும் கழுவிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சிந்தனையை மட்டும் அந்த ரெடினஸை ரெனியூ பண்ணிக்க. திரும்ப ஒன்றை போட்டு கழுவாத. காலில் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சோல்டரை காமிச்சிட்டான் பேதுரு, அப்படியே உள்ள மொத்தமாக குளிக்கிறேன்னு. அதிக பிரசங்கி ஒன்று இங்கிட்டு இருக்கிற இல்லை அங்கிட்டு இருக்க, வச்சா குடுமி அடித்தா காலையே கழுவாதீங்கன்னா அடுத்து தலையிலே ஊற்றுங்கண்ணா. தம்பி ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, நீ முழுகினவன் பூரண சுத்தமாக தான் இருக்கிற. அப்போவே தொடங்கிட்டார் பாருங்க நித்திய நீதியை.
முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆனாலும் கால்களை கழுவ வேண்டும். இந்த கால்கள் என்பது ரெடினஸ் இன் மைண்ட் இஸ் வேரிங் யுவர் ஷூஸ். அந்த மைண்டை ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷூவை மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன். ஆகவே அடிக்கடி உங்கள் ஷூவை மாட்டிக்காங்க, மைண்டை ரெனியூ பண்ணிக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயம், உங்கள் எண்ணங்கள், இந்த 2-3 வசனம் இதில் ஃபுல்லாக மைண்டை தான் குறிக்குது. ஹெல்மெட்டு, இந்த ரட்சணியமும் மைண்டுக்கு தான் வருது. அடுத்து பிரஸ்ட் பிளேட்டு, அதுவும் ஹார்ட்டுக்கு தான் வருது, அதுவும் சோலோக்கு கனெக்ட் இது பண்ணுறது. அடுத்து ஷூ, அதுவும் மைண்டுக்கு தான் வருது. அடுத்து என்னது, ட்ரூத்து, பெல்ட்டு, அதுவும் வந்து மைண்டுக்கு தான். மைண்டு ஹார்ட்டு, மைண்டு ஹார்ட்டு, மைண்டு ஹார்ட்டு. அந்த ஆர்மர் ஆஃப் காட் எல்லாமே மைண்டுக்கு ஹார்ட்டுக்கு தான் வருது. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென் ஆமென். ரொம்ப முக்கியம் உங்கள் மனசு, ரொம்ப முக்கியம் உங்கள் மனசு. உங்கள் மனசு சோர்ந்து இருக்கக்கூடாது. எப்போ வந்தாலும் எவர் கிரீனாக வந்து உட்காரணும். ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். பலன்னு வந்து பவுடரை போட்டு உட்காரணும். அந்து போன மாதிரி நொந்து போன மாதிரி வரவே கூடாது. உங்களுக்காக வெளியில் ஒரு பான்ஸ் பவுடர் டப்பா வாங்கி வைக்கிறேன். உள்ளே நுழையும் போது பவுடரை போட்டு தான் உள்ளே வரணும், இயேசு நாமத்தினால. ஆமாம், பிரைட்டாக வரணும். கிரேஸ் மீன்ஸ் பிரைட்டு, ஃப்ரெஷ்ஷு, ரெஃப்ரெஷ். ஆமென் அல்லேலூயா. இல்லாட்டி காணிக்கை எடுக்கிற மாதிரி எல்லோரும் கையை நீட்டி வரிசையாக இப்பொழுது பவுடர் போடப்படும் அப்படின்னு வரிசையாக போட்டு விட்டுற வேண்டியதான் போல். ஆமாம், ரொம்ப இருண்டு இருந்தீங்கன்னா மூஞ்சிலே போட்டு விட்டு ரப் பண்ணிட வேண்டியது இயேசு நாமத்தில். நல்லா சந்தோஷமாக வாங்க, உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்டது பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு. கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண பிறகு இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் அத்துக்கு வீடு கட்டின மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். ஸோ உங்கள் மைண்டை ரெனியூ பண்ண உங்கள் லைஃப் பிரைட் ஆகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.